வேணான்னு தோணுது. ரிட்டன். ரியலி சாரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறதுனால வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. நான் போய் எதுவும் சொல்லவும் முடியாது. ரியலி சாரி. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண இயரிங் ஆல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளவே பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது, ஆக்சுவலி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெடிஷ்னல் இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அப்கமிங் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் அண்ட் வெட்டிங் சீசன்றதுனால நான் இப்போது எல்லாம் ஹெவியான இயரிங்ஸ் எடுத்து வந்திருக்கேன் நான், ஜும்காஸை. ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிருக்கிறது என்னென்னா, இந்த அழகான குந்தன் செட் தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப குந்தன் செட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு அழகு குந்தன் செட்டே. அது ஒரு இப்போ எப்படி டெம்பிள் ஜுவல்ஸ் சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து குந்தன் ஜுவல்ஸ் ரொம்ப அழகு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஃபினிஷிங்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ரேஞ்ச் என்ன நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 1 செகண்ட் நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள் இந்த ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும்னு. 310 தான். சீரியஸ்லி 310 நல்லா வெயிட்டாக இருக்குது. இது நீங்கள் வேர் பண்ணும்போது இந்த இயரிங்கோட இந்த இயர் சேஃப்டி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, பட் சேஃப்டி, அது ஒன்று போட்டுட்டு ஆக்சுவலி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக தொங்குற மாதிரி ஃபீல் இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கதும் வந்து குந்தன் செட் மாதிரி தான், ஆனால் அது ஒரிஜினல் குந்தன் கிடையாது. அந்த மாதிரி இல்யூஷன் தர மாதிரி ஒரு செட் தான். பட் இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ் தான் இது. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குந்தன். கீழேயும் நல்லா வெயிட்டான முத்துலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட்ன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இயரிங் இது போட்டுக்கோங்க. 310க்கு தாராளமாக நான் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் இன்னும் ஹைலைட்னா, இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, மாடல் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இது ரொம்ப ஆசையாக வாங்கினேன். அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு சின்ன முத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி அது ஒரிஜினல் இப்படி தான் இருக்கும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாட்டல் என்னமோ ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே அது போடும்போது, இது கூட போடும்போது எவ்வளோ ஹெவியாக தெரியுது பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. இதை வேர் பண்ணி காட்டுறேன். இதுக்கு ஒருத்தரை நான் பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சிம்பிளாக இருக்கு பாருங்க. அப்படி சடனாக பார்க்கும்போது நார்த் இந்தியன் ஃபீல் வருது எனக்கு. அழகாக இருக்குல்ல. இன்னொன்று பேர் பண்ணிடுறேன். நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ரனாவாக குத்திருக்கேன். நான் இன்னும் மிரர்லாம் பார்த்துக்கிட்டுனா இன்னும் பர்ஃபெக்டாக குத்தலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் பெயின் போட்டுட்டு நீங்கள் குத்துட்டீங்கன்னா அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக நிற்கும். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த பக்கம் நான் ஒழுங்காக செட் பண்ண நினைக்கிறேன். நம்ம தாழை இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பக்கம் கரெக்டாக வந்துருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கிராண்டாக தெரியுது ஆக்சுவலி. ஒரு அளவு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அல்ல ஒரு வெட்டிங்க்கு நீங்கள் வேர் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஒரு பிரைடே ஆக்சுவலி வந்து வாங்கலாம் இந்த மாதிரி. அவ்வளோ அழகாக அவ்வளோ பெருசாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி, டெம்பிள் கோல்டு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். இது ஆக்சுவலி நான் வந்தோடனே எனக்கு ரொம்ப ஈகர் தாங்க. நான் எல்லாமே ஓப்பன் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்தது எப்படின்னு கண்டிப்பாக நான் பார்க்கணும்ல, டேமேஜாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகான ஒரு கோல்டு ஃபினிஷிங் பாருங்கள். லுக்கல் லைக் ஒரு கோல்டு மாதிரியே இருக்குது. ஒரு ஆன்டிக் செட்டில் ஒரு கோல்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு சாரீக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீக்கெல்லாம் நம்ம போட்டுட்டு போகலாம். மார்னிங் வெட்டிங்க்கு கட்டிட்டு போகலாம் நம்ம, ஒரு சில்க் சாரீஸுக்கு. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ரொம்ப நல்ல ஃபெஸ்டிவல் வேருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் நமக்கு இது. அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. 326க்குனா அந்த ஆழமாக நான் வாங்கலான்னு தான் சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா அதோட யூனிக்ஸ் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? அந்த ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த லக்ஷ்மி ஃபேஸ்லேருந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைடில் பீகாக்கு, தாமரை, கீழே இந்த ஜும்கா, இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஜும்கா கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பிடிச்சிருக்கு எனக்கு. 326 தாளம் வாங்கலாம். இதையும் ஆகிய நான் வேர் பண்ணி காட்டுறேன், எப்படின்னு பார்த்தலாம். நம்ம நல்லா இருக்குல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷிங்கே, ஒரு கோல்டு இயரிங்கே போட்ட மாதிரி இருக்குது எனக்கு. இந்த கோல்டு கழுத்தில் போட்டிருக்கிறதுக்கும் இதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக தெரியல. நல்ல ஒரு கோல்டு மாதிரி தான் இருக்குது, கோல்டு பீஸ். நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கலாம். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது, 2 கம்மல் நல்லா வந்துடுச்சு. அடுத்த கம்மல் நல்லா வந்துட்டு எப்படி அது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு பெயிண்டில் டிப் பண்ணி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா சில இயரிங்ஸ்லாம், அந்த மாதிரியான இயரிங் தான் இது. இந்த ரேஞ்ச் வந்து 172. சீரியஸாக ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு நான். ஐயோ, நான் எதிர்பார்த்த இயரிங் இது கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நீங்களே பாருங்கள், சரிதான் உங்களுக்கு? பெயிண்டில் வந்து நல்லா டிப் பண்ண ஃபீல் இது ஆக்சுவலி.
ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இது வந்து சீரியஸாகவே எனக்கு நாட் ஒர்த் ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த கலர் வேற அண்ட் இதில் வந்த கலர் வேற. ரோஸ் கோல்ட் ஃபினிஷில் இருக்குது. இது கோல்டனில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்திருக்கும். எனக்கு அந்த ரேஞ்சுக்கு தாளம் வாங்கலாம் நான் சொல்லுவேன் நான். பட் ஐம் ரியலி சாரி, இது வந்து வாங்காதீங்க. உங்களுக்கு பை லக் வந்து கோல்டன் வந்தால் ஓகே ஃபைன். பட் ஆனால் எனக்கு இது மாதிரி வந்திருக்கு. பட் ஆனால் அகைன் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் வாங்க. நான் ஆக்சுவலி சீரியஸாகவே கோல்டன் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் வாங்கினேன். அதனால எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டு. மேபி நீங்கள் இந்த கலர் வேணும்னா நீங்கள் வேணால் ஆர்டர் போட்டுக்கலாம், வாங்கலாம். இதாக்கே நான் வேர் பண்ணி காட்டுறேன், எப்படின்னு பார்க்கலாம். நல்லா இருக்காது தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருக்குது. பட் இதை வந்து சுடிதார் வேர்ஸ்க்கு அந்த மாதிரி அந்த கலர் டோனில் இருக்க சுடிதார்ஸ்க்கு போடணும்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், தாராளமாக நல்லாயிருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கோல்டன் கலர் டோனில் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு அந்த கலரில் வராதனால எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எனக்கு வந்து இது கூட 172 கொஞ்சம் காஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். நான் வேணான்னு தோணுது. ரிட்டன். நெக்ஸ்ட் இயரிங் பார்த்துங்களாமா. இதுவும் வந்து ஒரு கொஞ்சம் செட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி தான். இது கொஞ்சம் ஆனால் லெஹங்காஸ்லாம் போடுற மாதிரி, டிசைனர் சாரீஸ்லாம் போடுற மாதிரி, ட்ரெடிஷனல் சொல்கிற மாதிரி, சாரி ட்ரெடிஷ்னலுக்கு போடலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெடிஷ்னல்னா என்ன சொல்கிறது, ஃபெஸ்டிவல் சீசனில் போடலாம் நீங்கள், அந்த மாதிரியான செட்டு தான் இது. அண்டு என்ன சொல்கிறது, ரிசப்ஷனுக்குலாம் போடலாம், தாராளமாக போடலாம், அந்த மாதிரி ஒரு செட்டு தான் இது. ரொம்ப நாள் பார்த்தேன். இந்த க்ரீன் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ராயல் க்ரீனு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஒயிட் கலர் ஸ்டோனில் அந்த ராயல் க்ரீன் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ரொம்ப பளிச்சுன்னு கோல்டு கிடையாது, ரொம்ப சட்டிலான ரொம்ப ரொம்ப சட்டிலான கோல்டு, ரொம்ப அழகாக இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 193 தான். 193 தாராளமாக வாங்கலாம். இப்போ இது சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் ஹெவியான செட்டு, இதெல்லாம் சீதாவே ஹெவியாக தான் இருக்குது, ஹெவியான செட்டு. இது வந்து நம்ம வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ஒரு லெஹங்காஸ்க்கு இல்லை டிசைனர் சாரீஸ்லாம் போட்டிங்கன்னா இது மட்டுமே போதும். சோக்கர் போடணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா நல்ல லாங்கான இயரிங் இது. இதுக்கு வந்து நம்ம அதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது மட்டுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இது போட்டிருக்கு பாருங்க 172க்கு, இதுக்கு எதோ ஒன்றாங்க 20 rupees டிஃப்ரென்ஸ் சொல்லுங்களாம் பாருங்க. தாராளமாக நல்லாயிருக்கும். இது வந்து நான் வேர் பண்ணி கட்டுறேன், எப்படின்னு பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஹெவி தெரியுதா உங்களுக்கு? போட்டோடனே ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைப், ஃபெஸ்டிவ் வைப் கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி பர்சனலாக. அதனால இந்த இயரிங் நான் சூஸ் பண்ணேன். நான் இதே டிசைனர் சாரீ கட்டியிருந்தேன், நான் வேர் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து வரைக்கும் பாருங்களேன், நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஹெவியான இயரிங் தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் ஒரு கொஞ்சம் செட் இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து 201. 201க்கு தாராளமாகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அழகாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, மீடியமான ஹெவி தான் இது. இதுவும் அகைன் நம்ம சாரீ வேர் பண்ணலாம், இல்லை நம்ம நல்லா ஃபெஸ்டிவல் வேர் தான் இதுவும் நம்மளுக்கு. சாரீக்கு இல்லைனா வந்து லெஹங்காஸ்க்கு அந்த மாதிரி வேர் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸாக தான் இருக்கும். இது இன்னும் இதை விட இது நல்லா பெரிய ஹைட்டாக இருக்குன்றதுனால இன்னும் நல்லா நம்மளுக்கு வந்து நெக் பீஸ் எதுவும் போடாமல் சிம்பிளாகவே போடலாம், நம்ம அந்த அளவுக்கு இருக்கும். இது ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 201 தான். 201க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன்னு. ஏன்னா நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பு, அந்த அளவுக்கு ஒரு ஹெவினஸ் கொடு. ஸோ இது வேர் பண்ணி பார்க்குறேன், எப்படின்னு பார்க்கலாம். ஹெவிப்பா, நல்லா பெருசாக இருக்கு இயரிங்க, எனக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு 201க்கு தாராளமாக தானேங்க, நல்லா இருக்குல்ல? எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் கொடுக்குது. இந்த சாரிக்கே ஆக்சுவலி நல்லா சூட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு ஏன்னா அது கோல்டன் ஃபினிஷிங் இருக்கிறதுனால நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. 201க்கு மஸ்ட் பை தான் இது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அகெயின் ஒரு ட்ரெடிஷ்னல் இயரிங் தான். இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, அதனால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது எப்படின்னா மேலே லக்ஷ்மி, கீழே சும்கா தானே இருக்கும். இது பாருங்க, கீழே நடுவில் வந்து ஒரு நீட்டமாக ஒன்று வந்துட்டு அகெயின் கீழே ஒரு ஜிம்கா வந்து ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அழகாக இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 286. 286க்கு கொஞ்சம் ஓவர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இல்லை கம்பேரிங் டு திஸ். இந்த மாதிரிலாம் வந்து பெருசாக இல்லை, பார்க்க இமேஜில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பெருசாக இருக்கும்னு நினச்சேன், கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இயரிங்க கொஞ்சம் மேலே இந்த லக்ஷ்மிலாம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்திருக்கும். 286க்கு கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன், ஒரு 200 இருந்திருக்கலாம்.
இது வேறு படி காட்டு அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஆனால் நம்ம நெக்கில் எதாவது போடணுன்ற மாதிரி இருக்குது இந்த இயரிங்க்கு. இப்போ இந்த இயரிங்லாம் நெக்கில் எதுவும் போட வேணாம், நம்ம ஸ்டேட்மெண்ட் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. பட் ஸ்டில் வந்து நெக்கில் மட்டும் ஏதோ குறையிற மாதிரி இருக்குல்ல. அண்ட் இந்த கோல்டும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்கிறதுனால ஒரு ரோஸ் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் அது வந்து டூப்ளிகேட் மாதிரி தெரியுது. கீழே வந்து ஒயிட் கலர் முத்து இருக்கிறதுனால அது இன்னும் ஆப்வியஸாக தெரியுது ஆக்சுவலி. ஓகே, 286க்கு வத்தல்னாலும் பட் ஸ்டில் ஓகே. நெக்ஸ்ட் பார்க்க போது ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரியான இயரிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஒரு மணப்பெண்லாம் இந்த ஒரு இதை கூட்டு போவாங்க பார்த்தீங்களா, சார் மணப்பெண்ன்ற மாதிரி இந்த பிள்ளையார் கூட இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கூட. பட் ஆனால் உள்ள வந்து லக்ஷ்மி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். சரி, நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். யூனிக்காக அழகாக இருக்குல்ல. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பிட் கொஞ்சம் அதிகம், 402. பட் ஸ்டில் ஓகேன்னு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப யூனிக்காக இருந்ததுனால எனக்கு இது ஓகேவா தோணுச்சு. பட் என்ன இல்லை, கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். பார்க்கும்போது எனக்கு அப்படியே தோணுச்சு, பெருசாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இமேஜில். பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கான்னு எனக்கு தோணுது. ரொம்ப சின்னதாக இருக்குது, இதை விட சின்னதாக இருக்குது. வேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல. ஸோ டூப்ளிகேட் ஃபினிஷ் மாதிரி எனக்கு தெரியல, நல்லா தான் இருக்குது. ஒரு நல்ல கோல்டு மாதிரி தான் இருக்குது. வாங்கலாம் தாளமா. பட் என்ன கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். மேபி கொஞ்சம் சின்னதாக வேர் பண்ணுறவங்க வந்து இது தாளமாக அவங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் எப்பவுமே வந்து ஜிம்காஸ்லாம் வந்து பெருசாக ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் பெருசு பெருசாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்லா இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அகெயினும் ஒரு ஜிம்கா செட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜிம்கா செட் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் ஆக்சுவலி எல்லாமே வந்து பேசிக்காக ஒரு மேலே இது இருக்கும், கீழே வந்து ஒரு ஜும்கா இருக்கும். இது வந்து நடுவில் வந்து மட்டும் இந்த முத்து வச்ச மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் சூஸ் பண்ணேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 256. இல்லை இன்னும் 2 வேரியன்ட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. இந்த கீழே ஒயிட் கலர் முத்து இருக்கு பார்த்தீங்கன்னா, அதான் வேரியன்ட் ஆஃப் கலர்ஸ். இந்த முத்துக்கு ஒயிட் கலர் முத்துக்கு பதில் ரெட் கலர் இருக்குது, இல்லைனா இன்னும் வந்து லைட் பேபி பிங்க் கலர் இருக்குது. இந்த 2 கலர் தான் வேரியன்ட் இருந்துச்சு. எனக்கு இந்த ஒயிட் கலர் இருந்தால் காமன் எல்லாத்துக்கும் போடலாமேனுக்காக இது வாங்கினேன். இதுவும் வந்து கொஞ்சம் ரீசனபிளான வெயிட்டாக தான். இதை வேர் பண்ணி காட்டுறேன் எப்படிங்க முதல்ல பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல, நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். 256க்கு தாளமாங்களான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. நல்லா இருக்குல்ல, நல்லா ஃபுல்லாக இருக்குது, நிறைஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. க்ரீன் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இதில் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்தேன் நான். பட் ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 406. 406க்கு இது வாங்கலாம்னு சொன்னீங்கன்னா தளம் வாங்கலாம். இதில் அழகாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி பண்ணி கட்டுறேன் அப்படின்னு பார்த்துலாம். முதல்ல நல்லா இருக்குல்ல. நிறைய முத்து இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பெரிய ஜிம்கியா காட்டுது. ஹைட் சொல்ல, அகலம் சொல்கிறேன் இல்லை. நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு இன்னும் நெக் பீஸ் போட்டால் நமக்கு இன்னும் நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இது மட்டுமே போட்டால் கொஞ்சம் செட் ஆகாது. இன்னும் நம்ம நெக்கில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு செட் ஆக்சுவலி நான் வந்து சும்மா வாங்கினேன். நான் ஜுவல்லரின்னு சொல்லலாம், நெக் பீஸுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் அதில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப மைல்டாக இருக்குது. ரொம்ப வந்து நியர்பை ஃபங்க்ஷன்ஸுக்காச்சும் நமக்கு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் எதாவது போக முடியும், அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இதோட இமேஜ் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு. சீரியஸாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு. ரொம்ப தின்னாக இருக்குது. அப்படி இப்படி மாட்டிக்கலாம் போல், அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 181. 181க்கு வாங்கலான்னா போட்டு பார்த்தா தெரியும் எனக்கு. அதுக்கு மேலே சொல்லக்கூடாது நல்லா இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது. ஒரு செயின், நல்லா லாங் செயின், திக்கான செயின் போட்ட மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிதான் இருக்கு. சி, நல்லா இருக்கு. 181க்கு தானம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி பார்க்க நல்லா தெரியுதுல, ஒரு ஆரம் ஒன்று போட்டிருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 181க்கு தானம் வாங்கணும்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரி இன்னொரு செட்டும் நான் வாங்கியிருக்கேன், காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அகைன் ஒரு ஆரம் தான். ஆரம்னா இதை விட நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும், அந்த மாதிரி தான் வாங்கினேன். இந்த முகப்புலாம் போடும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் இது இருந்துச்சு. முகப்புன்னு சென்ஸ் ஒரு பக்கம் தான் இருக்கும், இது வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால முகப்புன்னு சொல்ல முடியாது நம்ம டேரெக்டாக. இந்த மாதிரிக்கான ஜுவல் தான் இது. சி, இது ஃப்ரண்ட் சைடில் வரும், பேக் சைடில் வரும். ஃப்ரண்ட் சைடில் இப்படி இருக்குது, இதுதான் உங்களுக்கு. கீழே அழகாக அந்த தாழ இருக்குது பாருங்க 3, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 220 தானே வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான். என்ன எனக்கு கோல்டு மட்டும் தான், எனக்கு இந்த கோல்டை விட கொஞ்சம் இது ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது. நான் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டை விட அதை விட அது கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தெரியுது. பட் லுக் அது பார்த்த உடனே நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தெரியுது எனக்கு. இது நான் வேர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. பார்க்கும் போது தான் கொஞ்சம் ரொம்ப கோல்டு மாதிரி தெரிஞ்சுது, ஒரு மாதிரி ரொம்ப பளிச்சுன்ற கோல்டு மாதிரி தெரிஞ்சுது. பட் வேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. இந்த கீழே டவுனாக இருக்குது பாருங்க, அந்த செட்டை ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவன் டோனாக இருக்குது, கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இயரிங்கும் ரொம்ப பெருசாக இல்லை, இதுவும் வந்து நெக் பீஸும் ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ கரெக்டாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த சாரீக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. 220 ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன். ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுல எந்தெந்த இயரிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்தெந்த இயரிங்ஸ்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், எந்தெந்த இயரிங்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க போகிறீங்கன்றத எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஜம்னா. பாய்.